Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அதிகாலையில் நீங்கள் காஃபியின் நறுமணத்தை விரும்பியிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு பிடித்த உணவின் வாசனை உங்கள் விருப்பத்தை தூண்டுகிறதா இருந்திருக்கலாம். இந்த நறுமணங்கள் எல்லாம் நமக்குள் ஒருவித மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதல்லவா? ஒவ்வொரு நறுமணமும் நமக்குள் பல்வேறு விஷயங்களை நினைவூட்டுகின்றது. இந்த வாசனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நறுமணத்தை நமக்குள் உணரச் செய்கிறது. அதுபோலவே நாமும் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருக்கிறோம். நாம் அவரை நோக்கி பார்த்து அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்மை நினைவு கூறுகிறார். சரீரத்திலே வாசனை வீசும்படியாக பல நல்ல சோப்பு வகைகள், சென்ட் வகைகள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் வாசனை வீசும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் ஆண்டவருக்கு பிரியமான சுகந்த வாசனை எது? சரீரத்தில் மட்டும் வாசனை வீசும்படியாய் செய்துவிட்டு ஆத்துமாவில் துர்நாற்றம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எத்தனை பரிதபிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இனிய நறுமணத்தை நாம் அனைவரும் விரும்புவோம் அல்லவா? அவ்வாறே சுத்தமும் கீழ்ப்படிதலும் கொண்ட நம் இருதயங்களின் சுகந்த வாசனையின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ரோஜா பூவை போல் தேவன் நம்மை நேசிக்கிறார். இயேசுவின் சுகந்த வாசனையான பலியின் மூலமே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். நமக்குள் இருக்கும் இயேசு தேவனுக்கேற்ற நறுமணத்தை அளிக்கிறார். நாம் எவ்வளவு அதிகமாக தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்ல வேண்டும் என்று அவர் கற்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஆகவே நாம் நம்மை பரிசுத்தமாக தேவனுக்கு உகந்தவர்களாக ஜீவ பலியாக அளிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி உள்ளிட்ட பல்வேறு பலிகள் செலுத்தப்பட்டன. ஆனாலும் இவை எதுவும் ஜனங்களை பாவம் நீங்க சுத்திகரிக்கவில்லை. ஏனெனில் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே நம் அனைவருடைய பாவங்களையும் சுத்திகரிக்கும் வல்லமையுண்டு. ஆகவே நாம் நம்மை தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக அர்ப்பணிப்போம். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நாம் எளிதாக சோதிக்கப்படக்கூடிய நிலையில் பிசாசின் தந்திரங்களோடும் நம்முடைய பாவ சுபாவத்தோடும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனிடம் நம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் கூறுகிறது. நம்மை எவ்வாறு தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து அவருக்கு பயப்பட்டால் நம்மையே அவருக்கு சமர்ப்பிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று வேதம் கூறுகிறது.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் தேவன் முகரக்கூடிய நற்கந்தமாக இருக்கிறது. சுகந்த வாசனை என்பது நோவா செலுத்தியது போல ஸ்தோத்திர பலி நிறைந்த ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையும் ஆகும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவரை அறிகிற அறிவின் வாசனை மூலம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு காலனியில் புதிய வீடு ஒன்றை சொந்தமாக வாங்கி அதில் குடியிருந்தார்கள். சுற்றிலும் இருந்தவர்கள் அவர்களிடம் வந்து, ஐயோ, இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, இதுவரையிலும் இங்கு வந்து வாழ்ந்தவர்கள் ஆசீர்வாதம் பெறாமலேயே வீட்டை காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள் என்றெல்லாம் கூறி பயமுறுத்தினார்கள். ஆனால் இந்த குடும்பத்தினரோ ஒன்றுக்கும் செவிகொடாமல் அதிகாலையிலும் இரவிலும் மற்றும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாவரும் கேட்கும் வண்ணமாக ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஸ்தோத்திர பலி வீட்டிலிருந்து எப்பொழுதும் சுகந்த வாசனையாக கர்த்தரை நோக்கி சென்று கொண்டே இருந்தது. மாதங்கள் வருடங்கள் சில உருண்டோடின. சுற்றிலும் இருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர். இதுபோல மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படவில்லையே, நீங்கள் இங்கு வந்த பிறகு வீட்டையும் விஸ்தாரப்படுத்தி இருக்கிறீர்கள், உங்கள் வேலையிலும் உயர்வு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், இது எங்களுக்கு விளங்காத ரகசியமாக இருக்கிறதே என்றார்கள். அப்பொழுது அந்த வீட்டின் தலைவர், இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டிலே பிரசன்னமாய் இருக்கிறார், அவரே எல்லா சாபங்களையும் மாற்றி போட்டு ஆசீர்வாதங்களையும் அருள வல்லவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்று சாட்சி பகர்ந்தார். பிரியமானவர்களே, இன்று இந்த வீட்டில் சாபம் இருக்கிறது. இந்த வாசலை மாற்றியமைக்க வேண்டும், வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று உங்களையும் பயமுறுத்துகிறார்களோ? நீங்களும் ஆண்டவரை போற்றி துதித்து அதனால் உண்டாகிற சுகந்த வாசனை ஆண்டவருக்கு நேரே செல்லும்படி செய்யுங்கள். அப்பொழுது அவரே எல்லா குறைவுகளையும் உங்கள் வாழ்விலிருந்து மாற்றி உங்களையும் ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்க அருள் புரிவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என்னை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வதாக வாக்கு பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை உம்முடைய பார்வைக்கு பிரியமானவளாக செய்த இயேசுவின் தியாகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பரிசுத்தமும் உமக்கு உகந்ததுமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்க உதவி செய்யும். உம்முடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருக்கவும் கர்த்தருக்கு பயப்படுதல் உம்முடைய இருதயத்திற்கு பிரியமாயிருக்கும் என்று அறிந்து அப்படி வாழவும் என்னை வழிநடத்தும். பிசாசின் தந்திரங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். சோதனையை எதிர்த்து நிற்க என்னை பலப்படுத்தும். உம்முடைய பாதுகாப்பையும் கிருபையையும் நம்பி என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை எனக்குள் இருக்கும் இயேசுவின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாகவும் உமக்கு பிரியமான நற்கந்தமாகவும் இருப்பதாக. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. இந்த நிச்சயத்துடன் உம்முடைய ஜனங்களுக்குள் ஒருத்தியாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும் வண்ணம் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.